சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவுல பார்க்கலாம். சேது கன்னத்திலேயே நம்ம தமிழ்ச்செல்வி கன்னத்திலே பண்டார்னு ஒண்ணு விடுறாங்க. சேதுவுக்கு பயங்கர கோபம் வருது. எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன அடிச்சிருப்பேன்னு சொல்லிட்டு சேது ரொம்பவே கோவப்பட்டு பேசுறாங்க. குடிச்சிட்டு வந்து குழந்தைங்க இருக்கிற இடத்துல இப்படி அலப்பற பண்றீங்களே, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நீங்க இந்த ஊரை காக்குற ஒரு எம்எல்ஏவே இப்படி குடிச்சிட்டு தெரிஞ்சிட்டு இருந்தா, நீங்க போய் யாராவது ஒரு தப்பு பண்றாங்கன்னா அந்த தப்ப நீங்க தட்டி கேட்பீங்களா? நீங்க ஒழுங்கான்னு சொல்லி கேட்டா உங்க முகத்தை தூக்கிட்டு போயிட்டு எங்க வச்சுப்பீங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு தமிழ் ரொம்பவே கோவப்பட்டு பேசுறாங்க. உடனே ஐஸ்வர்யா வந்து, தமிழ், என் புருஷன் குடிச்சிட்டு கோவப்படுறாருன்னா நீ எதுக்காக அவரை அடிக்கிற? என் புருஷனை அடிக்கிற தைரியம் உனக்கு யாரு கொடுத்ததுன்னு சொல்லி சேதுவுக்கு சப்போர்ட் பண்ணி ஐஸ்வர்யா பேசுறாங்க. உடனே அப்பத்தாவுக்கு கோவம் வருது. நிறுத்து, போதும். உன் புருஷன் தப்பு பண்ணதுனாலதான் தமிழ் அடிச்சான். இல்லனா அவங்க அடிச்சிருக்கா போறா. முதல்ல உன் புருஷனை கூட்டிட்டு போயிட்டு படுக்கவை. தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா தமிழ் கிட்ட வாங்கின அடி மட்டும் இல்ல, என்கிட்டயே சேர்ந்து வாங்குவான்னு சொல்லி கோவப்பட்டு பேசிடுறாங்க. அப்பதான் உடனே நம்ம ஐஸ்வர்யா, வாங்க மாமா வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க. உடனே நம்ம சேது வந்து ஐஸ்வர்யா கிட்ட, என்னை பார்த்து அவ எப்படி ஒரு கேவலமான வார்த்தையை சொல்லிட்டா, என்னை கை நீட்டி அவ அடிச்சுட்டா இல்ல, அதுக்கு எல்லாத்துக்குமே அவ பதில் சொல்லித்தான் ஆகணும். அவளுக்கு எவ்வளவு தைரியம் தான் இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணியிருப்பா. அவளை நான் சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்துல சேது இருக்காங்க. மாமா, குழந்தைக்கு சரியானதும் நம்ம இங்க இருந்து போயிடலாம். இங்க இருக்கிறதுனால தானே தேவையில்லாம கண்டவெல்லாம் உன்னை அடிக்கிறா. இங்க இருக்க வேண்டாம் மாமா. நாளைக்கே நம்ம பொட்டி படுக்கை எடுத்துட்டு ஊருக்கு கிளம்பி போயிடலாம்னு சொல்லி ஐஸ்வர்யா சொல்றாங்க. நீ சொல்றதும் சரிதான் ஐசு. குழந்தை சரியாயிட்டா, இனி இங்க இருக்க கூடாதுன்னு சொல்லி சேது பயங்கர கோவத்துல இருக்காங்க. அதோட இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க.